மகர ராசி, ராகு தசை, குரு தசை, இந்த 2 தசைகளும் 7.5 சனி விடுதலைக்கு பிறகு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கும், என்ன மாதிரியான நன்மைகள் உங்களுக்கு நடக்கும், இது வரைக்கும் 7.5 சனியில் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் விடிவு காலம் கிடைக்குமா கிடைக்காதா, உங்கள் சுய ஜாதகத்தில் எந்த அடிப்படையில் இந்த ராகு பகவானும் குரு பகவானும் இருந்தால் அந்தந்த தசைகளில், அதாவது உங்கள் வயதுக்கு உங்களுக்கு தற்போது ராகு தசை நடக்குதா, ராகு தசை எப்படி இருக்கும், உங்கள் சுய ஜாதகத்தில் எப்படி இருந்தால் இப்போ என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும், இதுக்கு முன்னாடி என்ன பலன்களை கொடுத்துருக்கும், அதே மாதிரி குரு தசைக்கும் உங்கள் சுய ஜாதகத்தில் எந்த அடிப்படையில் எந்த காரகத்துவத்தில் இந்த குரு பகவான் இருந்தால் என்ன மாதிரியான பலன்களை இந்த 7.5 சனி விடுதலைக்கு பிறகு கொடுக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். மகர ராசியில் 3 நட்சத்திரங்கள், உத்திராட நட்சத்திரம், திருவோண நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரம், 1-2 பாதங்கள். இந்த 3 நட்சத்திரங்களுக்கு இந்த ராகு தசை எந்த வயதில் வரும், குரு தசை எந்த வயது காலகட்டத்தில் வரும். ராகு தசை அப்படிங்கிறது இப்போ உத்திராட நட்சத்திரத்துக்கு, உத்திராட நட்சத்திரம் அப்படிங்கிறது சூரியனோட நட்சத்திரம். தசா காலங்கள் 6 வருடம். என்னோட கணக்குப்படி 3 வருடங்கள் தசாபுத்தி இருப்பாக நம்ம எடுத்துப்போம். உங்கள் சுய ஜாதகத்தில் 3 வருடங்கள் இருப்பு இருக்கிறதா நம்ம கணக்கில் எடுத்துப்போம். 3 வயசு வரைக்கும் சூரிய தசை நடப்பில் வந்தால் பிறகு 10 வருடங்கள் சந்திர தசை, 3 + 10 13, 13 + 7 செவ்வாய் தசை. இந்த சந்திர தசைக்கு பிறகு செவ்வாய் தசை வரும். இப்போ செவ்வாய் தசை அப்படின்னாக்கா 20 வயசு வரைக்கும் உங்களுக்கு வந்துடும். உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு 20 வயசு வரைக்கும் செவ்வாய் தசை நடப்பில் வந்துடும். அதன் பிறகு 20 வயசுலேருந்து 38 வயசு வரைக்கும் ராகு தசை நடப்பில் வரும். இது உத்திராடத்துக்கு. இப்போ 38 வயசுக்கு மேலே 54 வயசு வரைக்கும் குரு தசை. இந்த குரு ராகு உத்திராட நட்சத்திரத்துக்கு இதுதான் இந்த வயது காலகட்டத்தில் தான் வரும். திருவோண நட்சத்திரத்துக்கு 10 வருடங்கள் முழுமையான 4 பாதங்களை கொண்ட திருவோண நட்சத்திரம் 10 வருடங்கள் தசாபுத்தி இருப்பு இருக்கிறதுனால 5 வருடம் நம்ம கணக்கில் எடுத்துப்போம். 5, அதன் பிறகு செவ்வாய் தசை 7 வருடம், 5 + 7 12, 12 வயதுக்கு பிறகு 30 வயசு வரைக்கும் ராகு தசை, 12 + 1 18. ஒரு சில பேருக்கு திருவோண நட்சத்திரத்தில் 9 வருடங்கள் தசாபுத்தி இருப்பு இருக்கும். அதாவது முதல் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு 9 வருடங்கள், 9.5 வருடங்கள் கூட இருக்குது திருவோண நட்சத்திரம் ஆரம்பத்தில் பிறந்தவங்களுக்கு. அப்போ 34 வயசு வரைக்கும் இந்த ராகு தசை நடப்பில் வரும். 34 வயசுக்கு பிறகு 50 வயசு வரைக்கும், கிட்டத்தட்ட 50 வயசுக்குள்ள ராகு தசையும் குரு தசையும் முடிவுக்கு வந்துடும். 2மே நடப்பில் வரும். அவிட்ட நட்சத்திரத்துக்கு 1-2 பாதங்கள் மட்டும்தான். அப்போ முழுமையான 7 வருடங்கள் தசாபுத்தி இருப்பு இருக்கும். அப்போ 6 வருடம் நம்ம கணக்கில் எடுத்துட்டா கூட 6 + 18னாக்கா 24. 24 வயசு வரைக்கும், அதாவது ராகு தசை 24 வயசு வரைக்கும் வந்துடும். அப்போ 24 வயசு வரைக்கும் நம்ம இந்த ராகு தசையை பற்றி பேச போகிறதில்ல. குரு தசை மட்டும் இந்த அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு வரும். ஏன்னா ராகு தசை அப்படிங்கிறது சின்ன வயசுலேயே போயிடும். 24 வயசுங்கிறத விட உங்களுக்கு சின்ன வயசுலேயே போயிடும். கிட்டத்தட்ட ஒரு 16 வயசுலேருந்து 20, 21, 24 வயசு வரைக்கும் இந்த ராகு தசை போயிடும். பெருசாக இள வயது காலகட்டத்தில் இந்த திருமணமோ இல்லை அதுக்கு அதன் பிறகு வேலை வாய்ப்போ அது சம்மந்தமாக பேசக்கூடிய எதிர்பார்க்கக்கூடிய நபர்களுக்கு ராகு தசை வராது. ஏன்னா 24 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு குரு தசை, நீங்கள் குரு தசையை எடுத்துக்கலாம். இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வயது காலகட்டத்தில் தான் இந்த ராகு தசையும் குரு தசையும் நடப்புக்கு வரும். உங்கள் சுய ஜாதகத்தில் ராகு பகவான் இந்த ராசிக்கும் இந்த லக்னத்துக்கும் நன்மை செய்வாரா? இது சனியுடைய வீடு. இந்த லக்னமாக இருந்தால் சனியுடைய லக்னம், வேறு லக்னமாக இருந்தால் அந்த லக்னத்துக்கு என்ன ஆதிபத்தியம் வாங்கியிருக்கார் இந்த ராகு பகவான். இந்த லக்னத்துக்கு ராகு பகவானை பொறுத்த வரைக்கும் உங்கள் சுய ஜாதகத்தில் இதே லக்னமாக வந்தீங்கன்னாக்கா சந்திரனோட வீட்லேயோ இல்லை சூரியனோட வீட்லேயோ அப்படி இல்லை செவ்வாயோட வீட்டில் இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா, தசை பண்ணியிருந்தால் உங்கள் சுய ஜாதகத்தில் இளம் வயது காலகட்டத்தில் இந்த காலத்தில் ராகு தசை அப்படிங்கிறது கடுமையாக பாதிச்சிருக்கும். ஏன்னா சனிக்கு ஆகாத வீடுகள் அப்படின்னாக்கா அது சூரிய சந்திரன் செவ்வாய் வீடுகள் இந்த லக்னத்துக்கு. அதே வேறு லக்னமாக இருந்து மகர ராசிக்கு இந்த லக்னமாக இல்லாமல்
வேற லக்னம், அந்த லக்னத்துக்கு ராகு பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகம் உங்களுக்கு யோகராக வந்தால், அந்த யோகம் செய்யக்கூடிய கிரகம் ராகு பகவானுக்கு மறையாமல் இருந்தால் ஓரளவுக்கு பாதிப்புகள் இல்லாமல் போயிருக்கும், பெருசாக பாதிச்சிருக்காது. அப்படி இல்லை மறைவு ஸ்தானங்களில் இருந்துச்சுனாக்கா பெரிய பாதிப்புகளை கொடுத்துருக்கும். அந்த ராகு பகவான் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா 20-24 வயசுக்கு மேலே ராகு தசை வந்தாலே கடுமையான பாதிப்புகளை கொடுத்துருக்கும். வேலை வாய்ப்பு, திருமணம், அதில் 2018 ஏழரை சனி ஆரம்பிச்சிலேருந்து கடுமையான கஷ்டங்களை அனுபவிச்சிருப்பீங்க. சரியான வேலை வாய்ப்பு கிடச்சிருக்காது. வேலை வாய்ப்பில் நிறைய பிரச்சனைகள், திடீர்னு வேலை போயிருக்கும். அந்த 2018-19 வேலை போனது இது வரைக்கும் வேலை எனக்கு கிடைக்கல, ஏன்னா கொரோனா வேறு வந்துச்சு அந்த டைம். அதன் பிறகு அப்படியே எனக்கு ரொம்ப கஷ்டமாகி போச்சு. இது மாதிரி நிறைய உருண்டு ஓடிட்டே இருந்திருக்கும் வாழ்க்கை, கடுமையான கஷ்டங்களை கொடுத்துருக்கும். அப்படி இருந்தாலும் இந்த முதல் சுற்று சனி அப்படிங்கிறது 30-32 வயசு வரைக்கும் முதல் சுற்று சனி. எப்படி பார்த்தாலும் இந்த ராகு தசையில் நிறைய கஷ்டங்களை தான் அனுபவிச்சிருப்பீங்க. படிக்கிற காலகட்டத்தில் இருந்தாலும் சரி, இல்லை படிப்பை முடிச்சுட்டு வேலை தேடக்கூடிய இடத்துல இருந்தாலும் சரி, அந்த வேலை வாய்ப்பில் ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கும். சரியான வேலை வாய்ப்பு இருந்திருக்காது, வேலை வாய்ப்புக்கு உண்டான ஊதியம் கிடச்சிருக்காது, அந்த ஊதியத்தை கூட சேமித்து வைக்க முடியாத அளவுக்கு கஷ்டங்களை கொடுத்துருக்கும். இது மாத சம்பளத்தில் ஓரளவுக்கு தப்பிச்சிருக்கலாம், மாத சம்பளத்தில் இருந்தால் கூட. அதே பிஸ்னஸில் இருந்தீங்கன்னு வச்சிங்களேன், ஒரு வியாபாரம், ஒரு தொழில் செய்கிறீங்க, ஒரு பார்ட்னர்ஷிப்பில் தொழில் செய்கிறீங்க, எல்லாமே உங்களுக்கு கஷ்டங்களை கொடுத்துருக்கும். இந்த கஷ்டங்களுக்கு நெருக்கடிகள் அதிகமாக இருந்திருக்கும். திருமணத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ராகுவுக்கு வீடு கொடுத்த கிரகம் சரியில்லை, லக்னத்துக்கு அவயோகம் செய்யக்கூடிய இடத்துல மாட்டியிருந்தால் 2018 அப்புறம் திருமணமாகி திருமணத்தில் பிரிவுகளை கொடுத்துருக்கும். அதன் மூலிமா வேற ஒரு தேவையில்லாத ஒரு நபர்கிட்ட மாட்டி நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சிருப்பீங்க. அதாவது கண்ணை கட்டி காட்டில் விட்ட கதை தான். இருட்டில் இருந்தீங்கன்னாக்கா என்ன நடக்குதுன்னே தெரியாது. நிறைய கஷ்டங்களை கற்றுக் கொடுத்துருப்பாங்க, நிறைய அனுபவங்களை கற்றுக் கொடுத்துருப்பார்கள். இதெல்லாம் நடந்ததுன்னு வச்சிங்களேன், குரு தசையிலும் இப்படி தான். ஆனால் இதன் பிறகு இந்த 2025 இந்த ஏழரை சனி விடுதலை இந்த வருடம் ஜனவரி மாதத்துலேருந்தே உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்க ஆரம்பிக்கும். உடனடியாக இடமாற்றங்கள் கிடைக்கும். வேலை தேடுறீங்களா, வேலை கிடைக்கும். வேலையில் நல்ல ஒரு மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். ஆனால் கோடி கோடியாக கொடுக்கும், லட்சமாக கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறத விட இந்த ஏழரை சனி அப்படிங்கிறது பெரிய ஒரு மழை வெள்ளத்துலேருந்து நீங்கள் இப்போ தப்பிச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி, பெரிய புயலில் இருந்து இப்போ தப்பிச்சிருக்கீங்க. ஒரு புயல் போச்சுனாக்கா அந்த புயல் இப்போதைக்கு இல்லை, அவ்வளோதான், கரையை கடந்துச்சு, இதுக்கப்புறம் மழை இருக்காது, வெயிலை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். உடனே எல்லாமே கிளியர் ஆகும்னு நினைக்க முடியாது. கடனில் இருந்தீங்கனாக்கா அந்த கடன் கொஞ்சம் கொஞ்சமாக கிளியர் ஆகும். ஒரு கேஸில் இருந்தீங்கனாக்கா அந்த கேஸ் கொஞ்சம் கொஞ்சமாக தான் கிளியர் ஆகும், உடனே கிளியர் ஆகும்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஏழரை சனியில் ஒரு இடத்துல மாட்ட விட்டுச்சுனாக்கா பல பிரச்சனைகளை அது அனுபவிக்க வைக்கும். அதன் மூலயமா பல பாடங்களை அனுபவிக்க வைக்கும் இந்த இளம் வயது காலத்தில் வர ராகுதஸ் அப்படிங்கிறது. இதன் பிறகு நல்ல ஒரு மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். 2025 அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு மறக்க முடியாத ஆண்டாக இருக்கும், ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். இந்த வருடத்தில் வேலையில் நல்ல ஒரு வளர்ச்சி பார்க்கலாம். தொழில் பண்ணுறீங்களா, தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி பார்க்கலாம். திடீர்னு ஒரு பண வரவு, ஒரு உதவி கேட்டு போனீங்கன்னா அந்த உதவி கிடச்சிருக்கும். ஒரு பணம் வாங்கி இன்னொரு இடத்துல பணம் கொடுக்கறது, அதாவது கடன் வாங்கி கடன் கொடுக்கறது. இந்த குரு பயிற்சியும் பார்த்தீங்கன்னாக்கா ராசிக்கு 6ஆம் இடத்துல போய் மறைவிடங்களில் இருக்க போது இந்த குரு பகவான், அதாவது மே மாதத்துக்கு பிறகு 6ஆம் இடத்துக்கு போனாலே ஒன்று குரு பகவான் 6ஆம் இடத்துல இருந்தாலும் 6ஆம் இடத்துக்கு குருவுடைய பார்வைப்பட்டாலும் குரு பகவான் மறையுது அப்படின்னாக்கா உங்கள் ராசிக்கு நன்மை செய்யாத குரு மறைஞ்சாலும் தப்பு இல்லை. ஆனால் 6ஆம் இடம் அப்படிங்கிறது வெளிநாடு வேலைகளை சொல்லக்கூடிய இடம், வெளிநாடு சம்பாத்தியம், ருணாரோக சத்ருஸ்தானம், அது இல்லாத வழக்குகளை சொல்லக்கூடிய இடம், கடன் பட்ட இடத்த சொல்லக்கூடிய இடம், எந்த அளவுக்கு கடன் வாங்கியிருப்பீங்க அதெல்லாம் சொல்லக்கூடிய இடம் இந்த 6ஆம் இடம். நோய் நொடி வழக்குகள் எல்லாம். இப்போ அந்த 6ஆம் இடத்துல குரு பயிற்சி ஆகிறது இந்த ராகு பகவானுடைய தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கொஞ்சம் கடன் கிளியர் ஆகும். கடன் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி முடிப்பீங்க. எப்படியாவது யாராவது கொடுத்து உதவுவாங்க. இது வரைக்கும் எந்த பக்கமும் உதவி கேட்டிருந்தாலும் அது கிடச்சிருக்காது.
இப்போது கடன் உதவி கிடைக்கும், கடன் வாங்கி கடன் கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகளை ஏற்படுத்தும். கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மாறும். வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை இந்த ராகு தசையில் பார்ப்பீங்க. அதனால் ராகு தசை அப்படிங்கிறது சிறப்புன்னு சொல்லிக்கலாம். இது வரைக்கும் ஏன் உங்களுக்கு அந்த பாடாப்படுத்துச்சு அப்படின்னாக்கா, உங்கள் லக்னத்துக்கு மறைவிடங்களில் இருந்ததுனால, அவயோகம் செய்யக்கூடிய இடத்துல இந்த ராகு பகவான் இருந்ததுனால சுபபலம் இல்லாமல் இருந்தது. பலமே இல்லை, அப்படி ஒருத்தர் இல்லவே இல்லைன்ற மாதிரி. யாரையோ நம்பி போனீங்க, அவங்க அந்த இடத்துல இல்லை, அந்த அட்ரஸில் இல்லை அப்படின்ற மாதிரி அப்படி நினச்சிக்க வேண்டியதான் நீங்கள். அது மாதிரி ஒரு தசை. போய் இறங்கின இடத்துல எதுவுமே இல்லை, ஒரு நம்பி ஒரு இடத்துக்கு போகிறீங்க, அந்த இடத்துல உங்களுக்கு உண்டான பதில் இல்லை, உங்களுக்கு வர சொன்ன ஆளும் இல்லைனாக்கா எப்படி இருக்கும்? அது மாதிரி தான் அந்த தசைங்கிறது மறைவிடங்களில் இருந்தால். அதே அந்த தசை அப்படிங்கிறது நல்ல இடத்துல இருந்துச்சுனாக்கா ரெண்டுமே பண்ணியிருக்கோம். ஒரு வருமானம் வந்திருக்கும், ஒரு வருமானம் செலவாயிருக்கும். ஒரு வீடு கட்டிருப்பீங்க, அந்த வீடு அப்படியே குறையவே நின்று இருக்கும், அது நிவர்த்தி ஆகியிருக்காது. ஒரு இடம் வாங்கி போட்டிருப்பீங்க, அந்த இடத்துல பிரச்சனை வந்திருக்கும். இதெல்லாம் கொடுத்து கஷ்டத்தை கொடுக்கறது, கொடுக்காம கஷ்டத்தை கொடுக்கறதுக்கும் கொடுத்து கஷ்டத்தை கொடுக்கறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அதாவது நல்லது செஞ்சு கெட்டதை கஷ்டத்தை கொடுக்கறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அது மாதிரியும் நடந்திருக்கும். அதனால் இந்த சுப ஆதிபத்தியம் இல்லாத தசைகளில் நிறைய பாடாப்பட்டிருப்பீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா குரு தசை. இந்த ராசிக்கும் இந்த லக்கணத்துக்கும் குரு தசை அப்படிங்கிறது நன்மை செய்யாது. எப்படி பார்த்தாலும் குரு தசையில் இருக்கிறவங்க நிறைய பேர் பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. அது ஏன்னாக்கா, இந்த வயது காலகட்டத்தில் பெரும்பாலும் இந்த ராசிக்கும் இந்த லக்கணத்துக்கும் குரு நன்மை செய்யாது. இந்த ராசிக்கு செய்யாது. வேற லக்கணமாக இருந்து அந்த லக்கணத்துக்கு யோகராக யோகம் செய்யக்கூடிய தசையாக இருக்குமா அப்படின்னாக்கா அதுவும் இல்லை. யோகம் கூட செஞ்சுட்டு வந்திருக்கலாம். அந்த லக்கணத்துக்கு யோகராக இருந்து யோகம் செய்யக்கூடிய இடத்துல இருந்து தசை பண்ணியிருந்தால் சிறப்பாக இருக்கும். இந்த குருதசை உங்களுக்கு ஆரம்பிச்சிலேருந்து நல்லா போயிட்டுருக்கும். தொழில், வேலை வாய்ப்பு, நீங்கள் வேலையில் இருக்கிறீங்களா, வேலை நல்லா போயிட்டு இருந்துக்கும். வேலையில் நல்ல ஒரு மதிப்பு மரியாதை, இன்க்ரிமெண்ட்டு, அது இதுன்ட்டு ஏகப்பட்ட தடபடலாக இருந்திருக்கும் உங்களுக்கு. ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த 7 சனி வந்ததுலேருந்து டோட்டலாக மொத்தமே ஸ்பாயிலாக இருக்கும். இது என்ன காரணம் அப்படின்னா, இந்த குரு பகவான் ராசிக்கு நல்லது செய்யாது, ஆனால் லக்னத்துக்கு நல்ல இடத்துல இருக்குது அப்படின்னாக்கா மறைமுக சுப தொடர்பு. சுபபலத்தோடு இருந்தால் தான் 7 சனி வரும்போது 7 சனியும் சேர்த்து கொடுக்கும். எப்படி பார்த்தாலும் ஒரு 32 வயசுக்கு மேலே தான் உங்களுக்கு குரு தசையாக நடக்குன்னு வச்சுங்களேன். இந்த குரு தசை 2வது சுற்று சனி வரும்போது பொங்கு சனி, சனி பகவானுக்கும் குரு பகவானுக்கும் நட்பு கிரகம். இது ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று நட்பு கிரகங்கள். அப்போ குரு கொடுக்க வேண்டியது சேர்த்து இந்த சனி பகவானும் கொடுக்கும். அப்போ ஏன் கொடுக்கல? இந்த ராசிக்கு கொடுக்காது. இவர் லக்னாதிபதி தானே, அதெல்லாம் கிடையாது. அவர் லக்னாதிபதி, ராசியாதிபதி அப்படிலாம் கிடையாது. அவர் என்ன ஆதிபத்தியம் வாங்கியிருக்கார்? எந்த ராசிக்குமே லக்னாதிபதியும் ராசியாதிபதியும் நல்லது செய்வாங்க அப்படின்னு கிடையாது. நல்லது செய்வார்கள். அவர் தான் ராசியாதிபதி, அவர் தான் லக்னாதிபதினு வச்சுங்களேன். உங்கள் ஜாதகத்தில் நல்ல அமைப்பில் இருந்தால் தான் அவர் நல்லது செய்வார். அது கர்ம அடிப்படையில் நம்ம வாங்கின்னு வந்த வரம். அதுக்காக நம்ம யாரையும் குறை சொல்ல முடியாது. நம்ம பிறந்த நேரத்தில் அந்த கிரகத்தோட அமைப்பு அதுமாரி. இதே லக்னாதிபதி மறைவிடங்களில் இருந்துச்சுன்னு வச்சிங்களேன், இந்த குரு தசையும் உங்களுக்கு நல்ல ஆதிபத்தியம், சுப ஆதிபத்தியம் வாங்கி சுப தொடர்போடு இருந்து இந்த குரு தசையில் கொடுத்துட்டு வந்திருக்கோம் ஓரளவுக்கு. ஆனால் முதல் 10 வருஷங்கள் உங்களுக்கு கெடுபலன்களை தான் கொடுக்கும். வேற லக்கணமாக இருந்து அந்த லக்கணத்துக்கும் அவயோகராக வந்தால் முதல் 10 வருடங்கள் கெடுபலன்களை கொடுத்துருக்கும். பின்னாடி வரக்கூடிய 6 வருடங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துருக்கலாம், வெயிட் பண்ணியிருக்கலாம். கண்டிப்பாக கொடுக்கும். பின்னாடி 6 வருடங்கள் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். அந்த நல்ல பலன்கள் கொடுக்குற டைமில் இந்த 7 சனி வந்துட்டுருக்கும். அப்போ அதுவும் இல்லை, டோட்டலாக ஸ்பாயில் ஆகிடும். இப்போ மீதி இருக்கிற எத்தனை வருடங்கள், அந்த பின்னாடி இருக்கக்கூடிய 6 வருடங்களில் இருந்தீங்கன்னாக்கா இந்த குருதசை நன்மை செய்யும். அது எப்படி நன்மை செய்யும்? உங்களுக்கு அந்த சுப ஆதிபத்தியம் வாங்கி இருக்கக்கூடிய தசை இருக்கு இல்லையா, அது இப்போ வேலை செய்ய ஆரம்பிக்கும். இப்போ 7 சனி கிடையாது. 7 சனி அப்படிங்கிறது சனி கொடுப்பாரு அப்படின்னு சொல்ல முடியாது. சனி கிளம்பிட்டார், அவர் வேலையை முடிச்சுட்டு அவரோட கர்ம அடிப்படையில் அவர் வந்த வேலை முடிஞ்சு 2018 அவரோட வேலை என்னவோ அதை பண்ணி முடிச்சிட்டாரு. இப்போ 2025 சனி பயிற்சியாகி அடுத்த வீட்டுக்கு போயிட்டார். 7.5 வருஷம் மகர ராசிக்கு அவர் பொறுப்பேற்றுக்கிட்ட வேலையை செஞ்சுட்டு போயிட்டார். உங்கள் சுய ஜாதகத்தை அடிப்படையில் அவருக்கு நீங்கள் என்ன வேலை கொடுத்தீங்கன்னா அதை செஞ்சுருக்கார். இப்போ சனி பகவான் கொடுப்பாரு, இதுக்கப்புறம் பெருசாக கொடுப்பாரு அப்படின்றத விட இதன் பிறகு தசை தான் கொடுக்கும், குரு தசை தான் கொடுக்கும். இந்த குரு தசை அப்படிங்கிறது
உங்கள் சுய ஜாதகத்தில் நல்ல ஆதிபத்தியம் வாங்கியிருந்தால் இப்போ பின்னாடி வரக்கூடிய 6 வருடங்கள் பேலன்ஸ் இருக்குது அப்படின்னாக்கா உங்களுக்கு தாராளமாக கொடுக்க ஆரம்பிக்கும். இப்போ 6 வருடமே இல்லை, 10 வருடக்குள்ளே இருக்கிறீங்க, இன்னும் 10 வருஷமே முடியல, எனக்கு 10-15 வருஷம் இருக்குது, இல்லை 12 வருஷம் இருக்குது அப்படின்னா அந்த 2 வருடம் ஸ்லோவாக போகும். அதன் பிறகு வரக்கூடிய 6 வருடங்கள் இருக்கு இல்லையா, அதில் தான் உங்களுக்கு மாற்றங்களை எதிர்பார்க்கலாம், ஏற்றங்களை எதிர்பார்க்கலாம். திடீர் வளர்ச்சிகள், குழந்தைகளோட வளர்ச்சிகள், உங்கள் வாரிசுகளோட வளர்ச்சிகள், இந்த டைமில் நல்ல ஒரு மேன்மையை பார்க்கலாம். வீடு கட்டி குறையா இருக்கா, அந்த குறைகள் நிவர்த்தி ஆகும். இப்போ எல்லாமே உங்களுக்கு நிவர்த்தி ஆகும். வீடு குடி போகிறது, வீடு மாற்றங்கள், இடம் மாற்றங்கள், ப்ரொமோஷன், கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணால் கூட அந்த கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறது, வேலை ரீதியாக தனியார் துறையில் வேலை நீங்கள் முயற்சி பண்ணால் கூட அந்த வேலையில் நல்ல ஒரு மாற்றம், அதுவும் இல்லாத கணவன் மனைவி பிரிஞ்சிருந்தால் சேரக்கூடிய வாய்ப்பு, 2வது திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்களா அதுக்கும் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. 2வது திருமணத்துலேயும் பிரச்சனைகளை கொடுத்துருக்கும் ஒரு சில பேருக்கு. முதல் திருமணத்தில் பிரச்சனையாகவே இருக்குங்க, அவங்க பிரிஞ்சு போயிட்டாங்க, வரமாட்டாங்க அப்படின்னாக்கா இப்போ நீங்கள் போய் பஞ்சாயத்து பண்ணிங்கனாக்கா, அதாவது கிட்டத்தட்ட ஜனவரி மாதத்துக்கு அப்புறம் திருமண ரீதியாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும். உங்களுக்கு கிளியர் ஆகிப்போச்சு. இப்போ மகர ராசிக்கு ராகு தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் குரு தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் நல்ல ஒரு மாற்றங்களை பார்க்கலாம். மேற்கொண்டு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குது அப்படின்னா உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் சுய ஜாதகத்தில் எத்தனை வருஷம் இது மாதிரி கஷ்டங்கள் இருக்கும், இல்லை இது தொடருமா, இல்லை முடிவுக்கு வருமா அப்படிங்கிறது உங்கள் சுய ஜாதகம் சொல்லணும். இந்த மகர ராசியில் இருக்கக்கூடிய உத்திராட நட்சத்திரம், திருவோண நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கு ராகு தசையில் குரு தசையில் நீங்கள் என்ன மாதிரியான கஷ்டமெல்லாம் அனுபவிச்சிங்களோ அத்தனை கஷ்டங்களும் அதிலிருந்து மீண்டு இப்போ வெற்றி வாய்ப்புகளை நோக்கி போக போகிறீங்க இந்த 2025. நன்றி.